கணித விஞ்ஞான ஆசிரியர்கள் பற்றாக்குறை. இது இலங்கையிலே இன்று எல்லா பகுதிக்கும் இருக்கின்ற ஒரு பொதுவான பிரச்சனையாக இருக்கின்றது. அதற்கு காரணம் பிஎஸ்சி ஆசிரியர்கள் இன்று ஆசிரியர் தொழிலை விட ஏனைய தொழில்களிலே அவர்களுடைய வருமானம் அதிகரித்திருப்பதை அந்த தொழிலுக்கு போவதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றது. ஆகவே இப்போதைக்கு நாங்கள் கணித விஞ்ஞான ஆசிரியர்கள் ஐடி பிடி போன்ற ஆசிரியர்களுக்கு விண்ணப்பம் கோரப்பட்டிருந்தாலும் மிக குறைந்த அளவிலே தான் இந்த விண்ணப்பங்கள் இங்கு வரப்படுகின்றன. கிட்டத்தட்ட 35,000 40,000 ரூபா அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கின்ற அரசாங்க தொழிலாக இருந்தாலும் கூட இன்று பிஎஸ்சி படித்த அதாவது அந்த துறைகளிலே தேர்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு 60,000-70,000 வரைக்கும் வெளியிலே கார் வசதியெல்லாம் கொடுத்து அந்த ஆசிரியர்களை உள்வாங்குவதற்கான அந்த பட்டதாரிகளை உள்வாங்குவதற்கான சந்தர்ப்பம் தான் இன்று அதிகமாக இருக்கின்றது. ஆகவே கணித விஞ்ஞான ஆசிரியர்களாக வருகின்ற ஆசிரியர்கள் மிக குறைவாக எண்ணிக்கையே காணப்படுகின்றது. இலங்கையில் உள்ள மொத்த பாடசாலைகளுடைய மாணவர்களுடைய தொகை கிட்டத்தட்ட 43 லட்சம் மாணவர்கள் இலங்கையிலே கல்வி கற்கின்றார்கள். 2,17,000 பேர் ஆசிரியர்களாக இருக்கின்றார்கள். அதில் தென்னிலங்கையிலே 2 லட்சம் பேர் மாணவர்களாக இருக்கின்றார்கள். வடகிழக்கிலே கிட்டத்தட்ட 7 லட்சத்து வடகிழக்கு மாகாணம் உட்பட 7 லட்சம் மாணவர்கள் அங்கு கல்வி கற்கக்கூடிய சூழ்நிலையிலே இன்று இருக்கின்றார்கள். கடந்த காலங்களிலே பாட புத்தகங்களிலே பல்வேறு பிழைகள் இருந்ததையும் இந்த இந்து மாமன்றம் எங்களுக்கு சுட்டி காட்டியது. விசேஷமாக சைவ பாட புத்தகங்களிலே நிறைய பிழைகள் இருப்பதாகவும் சுவாமி குரு எங்களுடைய ஐயரையா அவர்கள் இங்கு நிறைய பிழைகளையும் சுட்டி காட்டினார். அதன் அடிப்படையில் அவைகளை திருத்துவதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கின்றது, திருத்தியும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த வருஷம் இந்த பிழையெல்லாம் இல்லாமல் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல் தமிழ்மொழி பாடப்புத்தகத்திலே அதிகமான பிழைகள் இருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அதையும் திருத்துவதற்கான நடவடிக்கை எதிர்காலத்திலே எடுக்கப்படும். இதற்கெல்லாம் ஒரு உந்து சக்தியாக இந்த இந்து மாமன்றம் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது.